இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க மாமா போலாம். சரி வாங்க. நல்லா இருக்கு அங்கிள், ரொம்ப நல்லா இருக்கு. மொத்த குடும்பமும் சேர்ந்து உங்களை குடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலான்னு குடிக்க கிளம்பிட்டீங்க. ஆனா இந்த விஷயம் கரெக்டா தப்பான்னு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். அது இல்ல பூமி. நீங்க இருங்க மாமா. இங்க பாரு பூமி, நாங்க சரிசமமா பார்த்தாலும் சொந்தக்காரங்களுக்கும் வெளியாளுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நீ இப்போ நிரூபிச்சு காட்டியிருக்க. என்ன நினைச்சு நீ என் மாமா என்ஜாய் பண்றதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்றாருன்னு நினைச்சியா? அபூர்வா, ஏன் இந்த விஷயத்தை பெருசுபடுத்துற? பூமிக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. நானும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் மாமா. ஒரு விஷயம் தெரியலனா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நக்ஷத்ராக்கும் சேர்த்து சொல்றேன், உங்க மேல யாரு பழி போட்டாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாது. சரி, கொஞ்சம் அமைதி இரு. அவ பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா நான் அவளை மறக்கிறதுக்காக நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அபூர்வா என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறத நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேம்மா. ஆனா இந்த மாதிரி ஒகேஷன்ஸ்ல என் சோபா சந்திரா இல்லைங்கிற வேதனையை மறக்கிறதுக்காக குடிக்கிறேனே தவிர என்ஜாய் பண்றதுக்காக இல்லம்மா. சாரி அங்கிள், நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசிட்டேன். உங்க மனசுல இருக்கிற சோபா சந்திரா இந்த உலகத்துல இல்லைன்னு தானே கவலைப்படுறீங்க. அந்த கவலையில தானே நீங்க குடிக்கிறேன்னு சொல்றீங்க. குடிச்சதும் உங்க மனசுல இருக்கிற சோபா சந்திரா போயிடுவாங்களா அங்கிள்? நீங்க குடிச்சிட்டு இருக்கும் போது நீங்க சோபா சந்திராவை மறந்துடுவீங்களா? சொல்லுங்க அங்கிள், மறந்துடுவீங்களா? இல்ல, இன்னும் அவளோட ஞாபகங்கள் அதிகமாகும். அப்படி அதிகமாச்சுன்னா இன்னும் நீங்க அதிகமா தான் குடிக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்க ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு நல்லதே இல்ல அங்கிள். நீ பேசுறத பார்த்தா என் மாமாவை இன்னும் அதிகமா குடிக்க வைப்ப போல இருக்கு. டேய் சரி, மாமா கூட்டிட்டு போ. நீங்க போங்க மாமா. சாரி பூமி, இத நீ என்னோட பலவீனம் நினைச்சாலும் பரவாயில்ல. என்னடி, எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு நீ என்ன பெரிய மதர் தெரசான்னு நினைப்பா உனக்கு? நீ அவரோட குடிய நிப்பாட்டிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போலான்னு பாத்தியா? இம்பாசிபிள். நான் சொல்லியே மாறாத என் மாமா நீ சொல்லி மாறிடுவாரா என்ன? அப்படி நினைக்கிறது உன்னுடைய முட்டாள்தனம். முட்டாள்தனமா இல்லையான்னு இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த நிமிஷமே நான் அப்பாவை குடிக்கிறத நிப்பாட்ட வைக்கலன்னா நான் அவரோட பொண்ணே இல்லை. எனக்கும் ஊத்துச்சேரி. என்னம்மா நீ பொண்ணா இருந்துகிட்டு குடிக்கிறேன்னு சொல்ற? ஆமா பூமி, உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இல்ல சரி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடந்த காலம், அந்த கடந்த காலத்துல ஏற்பட்ட காயங்களும் இருக்கும்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. எனக்கும் எங்க அப்பா இல்ல, அவரு கூட வளரலங்கிற விஷயம் ஒரு காயம் தானே சரி. அந்த காயத்தை நான் கொஞ்ச நேரம் மறக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் குடிக்கிறதுல அப்படி என்ன தப்பாயிட போகுது? நான் தான் சொன்னேன்லம்மா, பொதுவா குடிச்சோம்னா கடந்த கால ஞாபகங்கள் அதிகமாகும். அபூர்வா ஆண்டி அப்ப நடுவுல வந்தாங்க. இல்லனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்ல வந்த விஷயம் கூட இதுதான் அங்கிள். நம்ம பலவீனத்துக்கு காரணத்தை
அடித்தளமா போடுவோம். அந்த காரணத்தை தான் எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருந்து நம்மளுடைய பலவீனத்தை இன்னும் அதிகமாக்கிடுவோம். ஆமா, உங்க மனசு முழுக்க சோபா சந்திராவே இருக்கும்போது அதே மனசுக்கு நீங்க எதுக்காக இந்த மதுவை கொடுக்கறீங்க? நீங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறத அவங்க ஏத்துப்பாங்களா? புரிஞ்சிடுச்சுமா. சோபா சந்திராவோட பேரை சொல்லி செய்யற எந்த கெடுதலா இருந்தாலும் அது தப்புதான்னு புரிய வைக்கிற மாதிரி நல்ல சிறப்பா சொல்லிட்டேம்மா. இன்னிலிருந்து நான் இதை குடிக்க போறதே இல்லை. தேங்க்யூமா. நீ மட்டும் இப்படி சொல்லாம இருந்திருந்தா கடைசி வரைக்கும் நான் குடிக்கிறத நிறுத்திருக்கவே மாட்டேன். தேங்க்யூ so மச். புரிஞ்சிருச்சா அப்பூர்வா? மம்மி, நல்லவங்களுக்கு நல்ல விதமா எடுத்து சொன்னா கெட்ட விஷயத்தை விட்டுடுவாங்க. ஆனா கெட்டவங்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் நல்லத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஒன்ன மாதிரி. ரொம்பவே நல்ல விதமா திட்டியிருக்கால. இதுக்கு அவ இழுத்து 4 அரை விட்டு இருந்தா கூட நல்லா இருந்துக்கும்னு தோணுது. சித்தி, உன்னை அடிக்கிற அளவுக்கு நீ வச்சுக்காத. சீ. உன் மம்மியை பாரு, கைய முறுக்கிக்கிட்டு எப்படி போறான்னு. நீயும் உங்க அம்மா மாதிரி ஆயிடாத. பூமி எந்த மாதிரி நடந்துக்கிறாளோ அதே மாதிரி நடந்துக்க. அப்பதான் பூமி பேச்ச கேட்ட மாதிரி உன் அப்பா உன் பேச்சையும் கேட்பாரு.